அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 29/6/2025 முதல் 26/7/2025 வரை, தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் 15 முதல் ஆடி மாதம் 10ஆம் தேதி வரை ஒரு 27 நாட்களுக்கு ரிஷபராசியில் சுக்கிரபகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த பதிவில் சுக்கிர பகவானை பற்றி சுவாரஸ்யமான தகவலை காணலாம். இந்த பதிவை தனுசு ராசி அன்பர்கள் கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. சுக்கிர பகவானை பற்றி காணலாம். நவ கிரகங்களில் சுக்கிரன் அசுர குரு. விலங்குகளில் சுக்கிரன் நாய். கோச்சாரத்தில் ஒவ்வொரு ராசியில் சுக்கிரபகவான் செல்லும்போது வீரியத்தன்மை மாறும். ரிஷபம் பார்த்திங்கன்னா மிருகத்தன்மையோடு செயல்படக்கூடிய வீடு. ரிஷபராசியின் குறியீடு காளை மாடு. கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கிரபகவான் வரும்போது பார்த்திங்கன்னா நாய், பூனை, காட்டு விலங்குகள், காக்கா, குருவி, மயில், குயில், விலங்குகளும் சரி பறவைகளும் சரி இனப்பெருக்க காலம். கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கிரன் வரும்போது சுக்கிர பகவானுடைய விலங்கான நாய் கடிக்கும், பூனை கடிக்கும், மாடு முட்டும். செல்லமாக பிரியமாக வளர்த்தி கொண்டிருக்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் மூலமும் காட்டு விலங்குகள் பறவைகள் மூலமும் மனிதர்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் ஏற்படும். பழகிய மாடு நல்லா தான் பிடிச்சி கட்டிகிட்டு இருந்தேன், இந்த நேரத்தில் முட்டிருச்சு அப்படிம்பாங்க. கறவை மாடு முட்டி இறந்தவர்கள் பல பேர் உண்டு. அதே மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் போன இடம் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இது பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே பொதுவான பலன்தான். கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கிரன் வரும்போது எல்லா ராசிக்காரர்களுக்குமே பொதுவான பலன்தான். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் கடக்கும் வரை, திருவாதிரை நட்சத்திரத்தை சுக்கிரபகவான் கடக்கும் வரை இந்த பாதிப்பு இருக்கும். சுய ஜாதகத்தில் சுக்கிரன் அஸ்தங்கம் நேசம் ஆனவர்களுக்கு நாய் கடி பாதிப்பு இருக்கும். அவங்கள அடிக்கடி நாய் கடிக்கும். அஸ்தங்கம் நேசமான ஜாதகர்களுக்கு இனி ஒவ்வொரு நாளும் பேப்பரில் நியூஸில் தினந்தோறும் அங்கே நாய் கடிச்சு, இங்கே நாய் கடிச்சு, மாடு முட்டிச்சு, காட்டு விலங்குகளால் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு நியூஸு பேப்பரில் வரும். தெருவில் கூட்டமாக நாய் போச்சுன்னா அது பாட்டுக்கு விட்டுருங்க. துரத்துவது, கல் எடுத்து அடிப்பது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும். ரிஷப ராசியில் சுக்கிரபகவான் செல்லும்போது தெரு நாய்கள் வீரியத்துடன், வீட்டு நாயும் வீரியத்துடன் செயல்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். தனுசு ராசிக்கு 6, 11ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன். கோச்சாரத்தில் ராசிக்கு 6, 7, 10ஆவது வீட்டில் சுக்கிரன் வருவது அவ்வளவு நல்ல பலன் எதிர்பார்க்க முடியாது. தனுசு ராசிக்கு அடுத்த 27 நாட்கள் சத்துருஸ்தானாதிபதி சத்துருஸ்தானத்திலே ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது சகோதரிகள், அத்தை உறவுகளிடம் பகை விரோதம் ஏற்படும். உங்கள் அக்கா தங்கையாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், இவங்களிடம் பகை விரோதம் வராமல் பார்த்துங்க. 6ஆவது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது பழைய வண்டி வாகனம், பழைய வீட்டு உபயோகப் பொருட்கள், செல்ஃபோனு, கம்ப்யூட்ரு, ஃப்ரிட்ஜு, மின் சாதன பொருள் பழசாச்சு அல்லது பழுதாயிருச்சு அப்படின்னா அதை லிப்பர் பண்ணலாம். இல்லைன்னா விற்றுட்டு புதிதாக வாங்கக்கூடிய நிலை இப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஏதோ ஒரு வழியில் லிப்போர் செலவு
ஏற்படும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் கை காலில் அடிபட்டு காயம் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளை உண்டாக்கும். கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டிலே சுக்கிரபகவான் வரும்போது எதிர்பாலினர்களிடம், ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் அசிங்கப்படுற மாதிரி அவமானப்படுற மாதிரி இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி விடும். குடும்ப நபர்கள் திடீர்னு நல்லா இருந்தவர்கள் உங்களிடம் கோபமாக பேசுவாங்க. நண்பர்கள் திடீர்னு உங்களிடம் பகைவர்களாக, எதிரிகளாக, விரோதிகளாக மாறிவிடுவார்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உறவினர்களிடம் சண்டை சச்சரவு, விரோதங்கள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வெளியில் சாப்பிடக்கூடியவர்களுக்கு சாப்பாடு செரிமானம் ஆகாமல் வயிற்று வலி, வாந்தி, பேதி இந்த மாதிரி ஏற்படுவதற்கும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி என்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் பட்டு வட்டி கட்டி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கால நேரத்தில் பார்த்திங்கன்னா கடன்காரர்களுடைய தொல்லை தொந்தரவுகள் கொஞ்சம் கூடுதலாக நச்சரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் தனுசு ராசி என்பதற்கு ஏற்படும். எரிகிற கொல்லியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தனுசு ராசிக்கு 6ஆவது வீட்டிலே சுக்கிரபகவான் வரும்போது ஏற்படுத்துவார். 27 நாட்கள் ரிஷபராசியில் சுக்கிரபகவான் செல்லும்போது முதல் 17 நாட்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கும். பின்னாடி 7 நாட்கள் பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு காதல் வாய்ப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. காதல் திருமணம் நடக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் பிரியும், ஒற்றுமை அதிகரிக்கும். 20 நாட்கள் கழித்து பிற்பாதி 7 நாட்கள் நண்பர்கள் மூலம், கூட்டாளிகள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். பிற்பாதி 7 நாட்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நினைச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும். முதல் 20 நாட்கள் உங்களுக்கு சாதகமில்லாத பலன் தனுசு ராசி என்பதற்கு ஏற்படுத்திவிடும். 6ஆம் வீட்டின் அதிபதி 6ஆவது வீட்டிலே ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது வண்டி வாகனத்தில் போகும்போது வேகமாக போகாதீங்க. நாய் குறுக்க ஓடியாரும் அல்லது மாடு ஓடியாரும் போய் அது மேலே விட்டு கீழே விழுந்து கை காலில் காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரபகவான் விலங்குகளில் நாயாக இருக்கும்போது நாய் மூலம் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி என்பதற்கு ஏதோ ஒரு வழியில் தொந்தரவுகளை காட்டும். சகோதரிகள், அத்தை உறவுகளிடம் பகை, விரோதங்கள் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.